Hi everyone, welcome to Big Star. இப்போ போட்டிருக்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் ஒரு சில டைமில் கஸ்டமர் கேர்கிட்ட பேசுறது கொஞ்சம் ஃபுல் டைம் இருக்கும், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ரெட் ஹேண்டடாக எம்ஸ்வைப் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களால எப்படி அஃபெக்ட் ஆகிட்ருக்கும், எப்படி நான் சஃபர் ஆகிருக்கேன். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் எம்ஸ்வைப் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இல்லைனா எம்ஸ்வைப் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இஃப் யூர் பிஸ்னஸ் ஓனர் 100% பாருங்கள், ஏன்னா நீங்களும் அஃபெக்ட் ஆகிருக்கிற சான்சஸ் இருக்குது. So please do not skip whole time on the skip any part. Okay, thank you. Let's go inside the video. Hi and welcome to Pit Stop. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற ஒரு வீடியோ வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது, கைண்ட் ஆஃப் ரிவ்யூ, பட் இட் இஸ் அபவுட் எம்ஸ்வைப். இதில் பார்த்துருப்பீங்க முன்னாடி இந்த பிக்கில் த ஸ்கேம், பிகெஸ்ட் ஸ்கேம் அபவுட் த எம்ஸ்வைப் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன்ட் டேஸ் முதல்ல எம்ஸ்வைப் என்னன்றது நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். எம்ஸ்வைப்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் ஸ்வைப்பிங் மெஷின். ஸோ கார்ட் ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லையுமே கொடுப்பாங்க, ஃபார் பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொடுப்பாங்க. நார்மலி ஃபார் பிஸ்னஸ் பீப்புளுக்கு தரணும்னா தே ஷுட் ஹாவ் அ கரண்ட் அக்கௌண்ட். இஃப் யூஆர் கோயிங் ஃபார் இப்போ நீங்கள் ஒரு கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின் ஒன்று வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, என்னோட கார்ட் ஸ்வைப்பிங் மிஷினாக நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட பேங்க், இட் பி எனி பேங்க், ப்ரைவேட் பேங்க் ஆகட்டும், பப்ளிக் பேங்க் ஆகட்டும், யூ கேன் கோ ஹெட் அண்ட் கெட் அ மெஷின். ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த மெஷின் வாங்கிக்கலாம். அந்த மெஷின் வாங்கும்போது கிரெடிட் கார்டு நீங்கள் யாராவது கஸ்டமர் ஸ்வைப் பண்ணாலும் அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். டெபிட் கார்ட்ஸ்க்கு மேபி இந்த மைட் பி சார்ஜஸ் இருக்கும், இல்லை ஒரு சிலர் சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நார்மலி கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சார்ஜஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ், கரண்ட் அக்கௌண்ட் இல்லாத ஒரு சில பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கார்டு மெஷின்ஸ் அவங்ககிட்ட இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கார்னர் ஷாப் வச்சுருக்காங்க, ஒரு சின்ன டீ ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே கஸ்டமர்ஸ் இருக்கும்போது கார் எடுத்து வராங்கன்னா அவங்ககிட்ட வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய பேங்க் கிட்ட இருந்து ஒரு கார்ட் ஸ்வைப் மிஷின் வாங்கிச்சு ரன் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்காது. பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸ், அவ்வளோ அமௌண்ட் கிடைக்காது. ஸோ அது மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு எம்ஸ்வைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வித்தவுட் அ கரண்ட் அக்கௌண்ட் தே வில் கிவ் யூ கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின். கரண்ட் அமௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின் தருவாங்க. நான் ஏன் கிளியராக சொல்கிறேன்னா நானே அஃபெக்ட் ஆகிருக்கேன் அந்த எம்ஸ்வைப்னால. எப்படி அஃபெக்ட் ஆனது இந்த வீடியோ உங்களுக்கு லைவாக நான் டெமோ காட்ட போகிறேன். ஸோ திஸ் இஸ் த மெஷின். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கார்னர் ஷாப் வச்சுருந்தேன், சும்மா ஸ்நாக் பார் மாதிரி வச்சுருந்தேன். ஒரு மாதிரி பர்கர், அதுக்கப்புறமா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஜூஸ் இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சின்ன பிஸ்னஸ் தான், அதை ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் அப்போ தான் ஆரம்பித்தேன் நான். ஸோ பெருசாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி பேங்க்கில் வாங்குற அளவுக்கு அப்போ என்கிட்ட கெப்பாசிட்டி இல்லாதனால நான் எம்ஸ்வைப் கேட்டிருந்தேன் நான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 rupees நான் செலவு பண்ண இந்த மெஷின் வாங்குறதுக்கு. வைஸ் பேட்னு சொல்லுவாங்க இந்த மெஷின் வாங்குறது. 3000 rupees நான் செலவு பண்ணியிருந்தேன் நான். இதை வந்து டேரெக்டாக உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே லிங்க் பண்ணிடுவாங்க. எப்படி இது ஒர்க் ஆகும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees உங்கள் மெஷினில் ஸ்வைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறாங்கன்னா த வெரி நெக்ஸ்ட் டே ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupees பிடிச்சிட்டு 95 rupees அடுத்த நாள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஸோ இந்த மெஷின் நான் வாங்கினதுக்கப்புறம் டெய்லி ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ப்ளஸ் இந்த மெஷினுக்கு வந்து நீங்கள் வந்து மந்த்லி ரெண்டல் 350 rupees நீங்கள் பே பண்ணணும். இதுதான் அவங்க நம்மகிட்ட சொல்லி கொடுத்தது. ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் என் பிஸ்னஸ் டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. பிஸ்னஸ் டோட்டலி கவுன் அவுட். நான் வந்து பிஸ்னஸை ட்ராப் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ராப் பண்ணிவிட்டேன். நான் பிஸ்னஸ் ட்ராப் பண்ணி 2 years ஆகுது. 2 years ஆனதுக்கப்புறம் இன்னும் அந்த மிஷினை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். அதுதான் தட் இஸ் பிகெஸ்ட் சேலஞ்ச் வாட் ஐம் ஃபேஸிங். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மந்த்லி 350 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 350 நீங்கள் வந்து நீங்களாக பே பண்ண மாட்டீங்க. ஒரு ஆட்டோ டெபிட் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி எம்ஸ்வைப்போட எக்ஸிக்யூட்டிவ்ல கொடுத்துருப்பீங்க. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் ஆட்டோ டெபிட் ஆகிடும் 350 rupees. இதுக்கான ரெண்டல் மாதமான உங்கள் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நான் 1 year வரைக்கும் பார்த்துட்டு நான் கால் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் எம்ஸ்வைப் கால் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன் நான். இது மாதிரி ஆயிடுச்சு, இந்த மெஷினை கலெக்ட் பண்ணிக்கோங்க நான். சரி அவங்க சொன்னாங்க இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, பே பண்ணுங்கன்னா கடைசியாக ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த அமௌண்ட்டோட பேலன்ஸையும் பே பண்ணிவிட்டு கால் பண்ணி ஓகே நான் பே பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த மெஷின் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். ஓகே உங்களோட ரெக்வஸ்ட் நாங்கள் எடுத்துகிறோம், நான் எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணுறோம். உங்களோட ரெக்வஸ்ட் நாங்கள் எடுத்துகிறோம், நாங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணுறோம். இதே தான் மாதம் போய்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் டோட்டலி ஃபெட்டப், ரொம்ப காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் மெயில்ஸ் ட்ராப் பண்ணால் தான், பிகாஸ் நமக்கு ப்ரூஃப் வேணும். காலில் பேசுறது வச்சு ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ மெயில்ஸ் நான் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நான் மெயில் எப்போ அனுப்ப ஆரம்பித்த அந்த ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். முன்னாடியே இருப்போம். ஸோ இது
இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ண முன்னாடி தான் இருக்கும். எம்ஸ்வைப் ஃபஸ்ட் மேலே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மெயில் செயின் எப்போ இருந்து போகுதுன்னா, இங்கே பாருங்கள், மே 1 ஆரம்பித்து நேற்று வரைக்கும் போயிருக்கு. நேற்று டேட் என்ன பாருங்கள், இது இருக்கும். ஐ மீன் இன்னைக்கு மார்னிங் 8:24 வரைக்கும் போயிருக்கு. மே 1 இந்த செயின் போயிட்டுருக்கு. இந்த செயினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 மெயில்ஸ் நான் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ ஒவ்வொரு மெயில் நீங்கள் அனுப்பும்போதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். என் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் போய்கிட்டு இருக்கு, இதுதான் என் பேங்க்லேருந்து எடுத்த அமௌண்ட், இது நான் பே பண்ண முடியும், 1700 தான் நான் பே பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபைல் அதையும் பே பண்ணியாச்சு. பே பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபும் நான் அனுப்பிட்டேன். தயவு செஞ்சு எடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேல என்ன பண்ணாங்கன்னா, பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் அட்டாச் பண்ணி இதில் அனுப்பிட்டேன். பாருங்கள், மெயில் ட்ரெயில் போய்கிட்டே இருக்கும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க, எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டாங்க. நான் வரிசை எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் மந்த் என்ன ஆச்சுன்னா, மே 7 என் அக்கௌண்ட்டில் வந்து 2 தடவை கேஷ் எடுத்தாங்க. 350 தான் இந்த மிஷினுக்கான ரெண்டல் அமௌண்ட். 2 தடவை எடுத்துட்டாங்க ஒரே நாளில். மே 7 700 rupees, 350 + 350 எடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் நான் கால் பண்ணி எம்ஸ்வைப்ல சொன்னேன். அதுவும் இப்போ என்ன டைம்னா, கொரோனா டைமு, பேண்டமிக் சுச்சுவேஷன், யாருக்குமே பிஸ்னஸ் ஓடிட்டுருக்காது. that's a வெரி மேஜர் பாயிண்ட். என்னை விட நான் ஏதோ அமௌண்ட் பே பண்ணிடுவேன். பட் பிஸ்னஸே ரன் பண்ணாமல் இருக்கவங்க அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரி கேஷ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுறது? ஸோ நான் கால் பண்ணி சொன்னேன், ஓகே சார், நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன், இதுக்கான ரீஃபண்ட் என்னமோ நான் பண்ணித்தரேன்ட்டாங்க. ஓகே, ரீஃபண்ட் தரேன், இதுக்கு மேலே ஆட்டோ டெபிட் பண்ண மாட்டோம், மெஷினில் திருப்பி ரிட்டன் போகிறதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணாங்க. அவரும் ஃபோன் பண்ணார், ஆனால் இது வரைக்கும் வரல. சரி, ஓகே, லாக்டவுன் வர முடியல, அது அனதர் சினாரியோ. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு பயங்கரமான விஷயம். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்சிஸ் பேங்க் நான் யூஸ் பண்ணிருக்கேன். என் ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சடனாக மைனஸில் ஒரு பெரிய அமௌண்ட். நான் லாகின் பண்ணி காட்டுறேன். என்னோட ஆக்சிஸ் பேங்க்கோட மொபைல் ஆப் இதில் எவ்வளோ நெகட்டிவில் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். -23,000 கிட்ட நெகட்டிவில் இருக்குது. ஸோ அந்த -23,000 இவங்க எம்ஸ்வைப் தான் நான் சொல்லுவேன். அது எவ்வளோ அமௌண்ட் வந்து எம்ஸ்வைப்துன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஆக்சிஸ் பேங்க் நான் இப்போ லைவாக கால் பண்ணி ஒரு டெமோ காட்ட போகிறேன். எத்தனை தடவை அவங்க ஆட்டோ டெபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆட்டோ டெபிட்ன்றது நிறைய பேர்கிட்ட நம்ம வாங்கியிருப்போம். நிறைய பேர்கிட்ட நமக்கு கடன் வாங்கியிருப்போம். அவங்ககிட்ட ஆட்டோ டெபிட் ஃபார்மும் சைன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ மனசாட்சி இருக்கவங்க நார்மலி யூனிவர்சலி எப்படி நடக்கும்னா, 2 attempt மேக்ஸிமம் 3 attempt பண்ணுவாங்க ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கு மந்த்லி. இல்லையா, அவங்களும் ஆட்டோ டெபிட் பண்ணி அந்த அமௌண்ட் வரலாம், செக் பவுன்ஸ் சார்ஜஸ் 2 தடவை வாட்சினா 2 தடவைக்கான செக் பவுன்ஸ் சார்ஜஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட கேஷ் வாங்கிப்போம். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் யூனிவர்சிட்டி. இப்படி தான் நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் இவங்க எத்தனை தடவை ஆட்டோ டெபிட் பண்ணியிருக்காங்கிறது இப்போ நான் கால் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. Axis Bank customer care. நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க, நான் டைப் பண்ணுறேன். அவ்வளோதான், ஆப்ஷன் போட்டு பேக்கப் கனெக்ட் ஆகும். The call is being transferred to a phone banking officer. Good morning, welcome back to the Financial Master. Hi, my name is Harish Ram. Yes, sir, பேசுங்க. தமிழ் பேசுங்களா? தமிழ் நல்லாவே பேசுவாங்க. எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. என்னென்னா, லாஸ்ட் மந்தில் வந்து நெகட்டிவ் பேலன்ஸில் நிறைய என் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. லாஸ்ட் 4 digit பார்த்தீங்கன்னா 1203 அக்கௌண்ட் நம்பர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஸ்வைப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 டைம்ஸோ என்னமோ ஆட்டோ டெபிட் சார்ஜஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஐ மீன் ஆட்டோ டெபிட் ஆகிருக்கு. அது என்னென்னு கொஞ்சம் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுங்களா? எவ்வளோ அமௌண்ட் நெகட்டிவில் போயிருக்கு எம்ஸ்வைப்னாலன்ட்டு? ஹரிஷ் ராம். அதே இதான் என்னோட ரெஜிஸ்டர் நம்பர். ஓ எஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லுங்கள் சார். சார், ஆக்சுவலி நான் செக் பண்ண பார்த்தா உங்களோட அக்கௌண்ட்டில் -23,590 rupees மைனஸில் இருக்குது, லீன் அமௌண்ட்டில். ஓகே சார், இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கு. இது உங்களுக்கு பவுன்ஸ் சார்ஜஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு அக்கௌண்ட்டில். அது வந்து உங்களுக்கு TPSHM ஸ்வைப் டெக்குன்னு 350 rupees அமௌண்ட் என்ன போகுது இஎம்ஐ உங்களுக்கு. ஓகே, SH போயிட்டு இருக்கு. அப்புறம் BD early salary UTI பேங்க் அது இஎம்ஐ. இல்லை, எனக்கு எம்ஸ்வைப் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேங்க சார். என்னது?
எம்ஸ்வைப் பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன், எவ்வளோ எத்தனை தடவை ஆட்டோ டெபிட் பண்ணியிருக்கேன் அது மட்டும். எம்ஸ்வைப் வந்து 350 rupees தான் இஎம்ஐ போகுது. இந்த எம்ஸ்வைப் வந்து அது 22nd ஏப்ரல் மந்த்ல சொன்னீங்களா? ஓகே. ஸோ ஒன்று ஷேர் பண்ணுங்க. ஏப்ரல் மந்த்ல வந்து எம்ஸ்வைப் பார்த்தீங்கன்னா அது 15th ஏப்ரல் அதுதான் உங்களுக்கு 24 நிமிஷம் 22nd ஏப்ரல் 2 தடவை அது இஎம்ஐ ஃபெயிலில் இருக்கு. எம்ஸ்வைப் 27 3 தடவை. ஓகே. ஸோ ஏப்ரல் வந்து 3 times உங்களுக்கு பவுன்ஸ் போயிருக்கு. ஓகேங்க சார், இது மே மந்தில் சொல்லுவோம். ஏன்னா மே மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே 7th அன்னைக்கு இது 350 தான் அதில் மந்த்லி ரெண்டல் சார்ஜஸ். அது வந்து மே 7th பார்த்தீங்கன்னா 2 தடவை 350 எடுத்திருக்காங்க. மே மந்த்ல ஒரு நிமிஷம். ஆமாம். ஓகே. மே மந்த்ல பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார் மே மந்த்ல. அதாங்க சார், இப்போ 7th பார்த்தீங்கன்னா அது 350 எடுத்திருப்பாங்க பாருங்களேன், 2 தடவை எடுத்திருப்பாங்க. இப்போ மே மந்த்லங்களா? ஆமாம், மே 7th பாருங்களேன். மே மந்த்ல எப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் போயிருக்குன்னா ஸோ அதான் ஷேர் பண்ண சொல்கிறோம். ஓகே. மே மந்த்ல அது உங்களுக்கு 7th 12th மே வந்து அது ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் இருக்கு 12ஆம் தேதி. ஓகே. ஸோ 12th மே அப்புறம் 12th மே 3 தடவை இருக்கும் சேம் டேட்ல. ஓகேவா? ஓகே. அப்புறம் உங்களுக்கு 22nd மே அப்போ கூட 3 தடவை இருக்கு. ஓகே. அப்புறம் 22nd மே சேம். அப்புறம் 28th மே அப்புறம் 19th மே ஒரு நிமிஷம் அப்புறம் 15th மேல கூட இருக்கு. ஓகே. ஒரு டேக்கு 4 தடவை உங்களுக்கு பவுன்ஸ் ஆயிருக்கு. அதுதாங்க சார், இப்போ 7th பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி 2 தடவை எடுத்துட்டாங்க, எடுத்ததுக்கு அப்புறமும் இப்படி ஆகிருக்குது அது. 7th மேல எடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமாம், 7th செக் பண்ணி பாருங்க, அவங்க 2 தடவை 350 எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த மிஷின் கூட ரெண்டல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 350 தான் ரெண்டல் சார்ஜஸ். அது 7th அன்னைக்கே 2 தடவை எடுத்துட்டாங்க. ஓகே. ஆமா 7th மே 2 தடவை அமௌண்ட் போயிருக்கு 350. ஆமாங்க சார், அதுக்கப்புறமும் இது இத்தனை தடவை அவங்க ஆட்டோ டெபிட் அடிச்சிருக்காங்க. இது யார் சைடில் கிழிச்சிருக்கு சார்? 350 வந்து எவ்வளோ தடவை போகுது இது எம்ஸ்வைப்புக்கு? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ண சொல்லி ஒரு 2-3 months பேக்கே நான் வந்து ரிப்போர்ட் ரைஸ் பண்ணேன் சார். அங்கே அந்த மிஷினை கலெக்ட் பண்ண போக நான் ஃபர்தர் நாங்கள் அமௌண்ட் டெபிட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் இது பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ மே மந்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி 2 தடவை அமௌண்ட் டெபிட் பண்ணதும் இல்லாமல் ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் கேஷ் இல்லை, ப்ளஸ் வந்து எங்கள் பாட்டுக்கு போட்டு எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க, ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது கிளிச் வந்து எம்ஸ்வைப் சைடாக இல்லை வந்து நம்ம ஆக்சிஸ் பேங்க் சைடாக எனக்கு தெரியல, அதான் உங்கள்கிட்ட கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம் தான் கால் பண்ணேன். அது நீங்கள் எம்ஸ்வைப்லேருந்து நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணியிருந்தா என்எஸ்சி ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ இஎம்ஐ கிளியர் பண்ணியிருந்தோம், அது என்எஸ்சி ஃபார்ம் கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள் பேங்க்கில். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இஎம்ஐ கிளியர் பண்ணியிருக்கீங்க, அதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ஃபியூச்சரில் உங்களுக்கு சான்ஸ் ஆகும். ஓகேங்க சார், ஆனால் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அது எடுத்தது அந்த ரெண்டல் சார்ஜஸ் எடுத்ததுக்கு அப்புறமே கூட திருப்பி போட்டுருந்துருக்காங்களே, இது கிளிச்சு யார் சைடில் இருந்திருக்குங்க சார்? இது அது அமௌண்ட் இப்போ எவ்வளோ அமௌண்ட் போகுது தெரியுது இல்லையா? ஸோ எம்ஸ்வைப் வந்து ஒரு டேக்கு வந்து உங்களுக்கு 4-5 தடவை உங்களுக்கு இஎம்ஐ பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 350 மாதிரி எவ்வளோ அமௌண்ட் போகுது தெரியல இல்லையா? ஆமாங்க சார், ஏன்னா மந்த்லி ஒரு மந்த்து 350 தான் அதுக்கான இதுவே. இப்போ எத்தனை தடவை அவங்க போட்டுட்டாங்க? அதை எம்ஸ்வைப் 350னா இங்கே 7th மேலே 2 தடவை அமௌண்ட் டெபிட் பண்ணியிருக்காங்க, 350 போயிருக்கு. ஆமாம், கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ தடவை போகும்னு நமக்கு தெரியாது இல்லையா? இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க சார் அது இஎம்ஐ, ஒரு மாதத்துக்கே 350 அதுதான். ஆமாம், ஒரே ஒரு 350 மட்டும் தான். இதுக்கு முன்னாடி மாதம்லாம் அவ்வளோதான் போயிட்டு இருந்தது, இந்த லாஸ்ட் மந்த்து தான் இது மாதிரி ஆயிடுச்சுங்க சார். கலெக்ட் பண்ணுங்க, அந்த தேர்ட் பார்ட்டியோட பேசி பாருங்க. ஸோ எவ்வளோ இஎம்ஐ எவ்வளோ தடவை போகுது அமௌண்ட் ஒரு மாதத்துக்கு வந்து 350 மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இன் கேஸ் வந்து இந்த மாதத்துக்கு 350 மட்டும் தான் போகணுன்னா இத்தனை தடவை இது பவுன்ஸாக இருக்கேங்க சார், இது யார் ரெஸ்பான்சிபிலிட்டியில் போகுங்க சார்? இது அது தனிப்பட்டு தான் பேசணும். ஒருவேளை நீங்கள் இஎம்ஐ க்ளோஸ் பண்ணியிருந்தா ஸோ அவங்க செக் ட்ரிகர் பண்ணக்கூடாது. ஸோ செக் பண்ணியிருக்காங்கன்னா அது நீங்கள் என்ன சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம். தனிப்பட்டு பேசினா உங்களுக்கு விஷயம் கிடைக்கும். ஓகேங்க சார், இது ட்ரிகர் பண்ணது ஆக்சஸ் இல்லைங்களா இல்லை எம்ஸ்வைப்பில் வருங்களா? ஆக்சஸ் கிடையாது சார், ஆக்சஸோட ஜஸ்ட் அமௌண்ட் போகிறதுக்கு மட்டும் தான் நீங்கள் என்ன இது ஆக்டிவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ தனிப்பட்டு செக் ட்ரிகர் ஆட்டோமேட்டிக்கலி மந்த்லி வந்து போயிட்டு இருக்கும். ஓகே, அப்போ அதை ட்ரிகர் பண்ணுறது எம்ஸ்வைப் தான் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஓகேங்க சார். சரிங்க சார், அப்போ இந்த டேட்டாலாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக இது எத்தனை தடவை அவங்க லாஸ்ட் மந்த் ட்ரை பண்ணி அட்டம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து சொல்ல முடியுங்களா? எவ்வளோ தடவை பண்ணியிருக்காங்க? ஆமாங்க சார்.
வரேன் ஷேர் பண்ணி சார் எனக்கு அது மெக்கானிக் சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலி உங்களுக்கு 25 தடவை இது 25 தடவை உங்களுக்கு எம்சைட் வந்து 100 ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்க சார். சார் 25 தடவை பவுன்சஸ் அதிகமாக இருக்குங்க சார் இது. ஆனால் சொன்னேன் இல்லையா ஒரு டேட்டுக்கு வந்து 4-5 தடவை உங்களுக்கு பவுன்ஸ் போட்டுருக்கேன். அதாங்க சார். இப்போ கடைசியாக இருக்கான சார்ஜஸ் தான் நான் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி சரி நாங்கள் சார் எம்சைட் சரி நான் பார்க்கணும் அது எப்படி என்ன பண்ண போகிறாங்க நான் கேட்டு பார்க்குறேன். இல்லை வேறு எதுவும் இல்லைங்க சார் பண்ண. தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ சார். வேறு எதுவும் டவுட் கிடையாதுங்க சார். இல்லைங்க சார் இப்போ எதுவும் இல்லைங்க சார். கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஸோ இப்போது இங்கே நண்பர்ஸ் நிறைய பார்த்துருவோம். இப்போ அடுத்து நம்ம எம்ஸ்வைக்கு ஜம்ப் பண்ணாருங்க. ஓகே இப்போ எம்ஸ்வைப் கால் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் எம்ஸ்வைப்போட வெப்சைட். இதில் கஸ்டமர் கேர் நம்பர் பார்த்துக்கோங்க 186026626699. ப்ரூஃப் Thank you for calling M-Swipe. Your call is important to us. Kindly be online while we connect you with our next available representative. It's important to us. Welcome to M-Swipe. This is Sana. How may I help you today? Hi Sana, my name is Harish Rao. Okay. It is regarding the complaint I have raised kind of last month 25 times auto debit has happened in my account. Oh, I'm very sorry for the inconvenience. Okay, thank you. Okay, so last time what happened is I just want to know what is the monthly rental for my machine. Okay, I'll tell you the information. Just give me your time. Okay. Your monthly rent is 350 plus 18% GST. That is 430 rupees. Okay, thank you. And as you see, last month 7th of May, they have taken the amount twice. 350 plus 350 has been debited from my account. And I have raised a complaint and sent many emails regarding this issue to close the account. And finally have arranged some executive to pick up the machine, but they haven't picked up the machine yet because of the lockdown. The problem is, and after that twice the auto debit, 25 times auto debit has happened in my account. So Yes, I see over here on 20th of June you have given the complaint yes, related to that, and we have already escalated this concern to rent department. That 14,000 amount has been deducted on May month, and that is a multiple device rent which has deducted directly from your bank account, and you have already sent the mail. So we have highlighted this issue to our consultant. Can you please help me out with your mail ID? sure, it is goldendovetrust@gmail.com. It's GOLDEN Golden. DOVE Dove. DOV. Dove. Trust. T for Delhi, O for Orange. V for victory, E for elephant. Okay, sir. Okay. Trust, TRUST Trust. @gmail.com. Okay, fine. I'll forward your mail ID. May I know on which mail ID you have mailed? The same email ID. helpdesk@mswap.com. Yes, the same email ID, and it will be kind of a chain email. I guess there will be around 19 chain emails in it, along with my bank details, the statement, and everything. Every details are in the email. Okay, so on which mail ID you have mailed? On helpdesk@mswap.com or the department? Help desk. Okay, fine. I'll escalate your concern to them. You will get the reward on this. Can you please check whether you have received any mail about that? No, I haven't received any emails so far, and I just want to confirm. So, 25 times auto debit has happened because my account doesn't have any money. So, since 25 times auto debit happened, check bounce charges has been made by my Axis Bank account. So, I have to pay 25 times the check bounce charges. Who will be in charge for this money?
to our help desk department. But if it is a ECS like failed deduction, so company will not pay you that. But if it is a wrong rental deduction, we will definitely going to refund you that amount. That was a wrong rental auto debit. Fine, I'll highlight your concern to help desk department. You will get the reward by evening, sir. So can I get the check bounce charges back? Check bounce charges, it is actually as per the company rules that is not possible. But I'll arrange a mail for you. You will get the whole details related to this transaction on mail. You know what my concern is? It was 25 times happened, check bounces. So this is not a problem from my side or the bank side, but it's a problem from my M-Swipe side, where they have initiated triggered 25 times the check. The auto debit. So for 25 times for each check bounces, I have to pay around 500 to 700 rupees. So multiplied by 25 times, that is the amount I have to pay to the bank right now. So I am no way responsible for this money. So why can't M-Swipe pay this amount? Sure, I'll highlight your concern to our mail team. We will get the reward on this stuff. Because it is not possible from our side to refund this detail. We have escalated your concern to that department. They will help you out with it. Yeah, correct. Because I've been fighting with M-Swipe for past around 3 months and no solution as of yet. As you can see, there will be a if you I have forwarded your mail ID. what reward means what reward I can get? From my side, what I have updated, it is not possible to refund the check bounce amount, but you can speak directly to the help desk department on mail. So I have to pay 14,000 rupees from my pocket to the bank, right? Because of the problem caused by M-Swipe. Because it is their issue. I don't know why they have tried to take money from my account for 25 times. Now I have to pay for 14,000 from my pocket for nothing. I'm extremely sorry for the inconvenience. I highlight this issue to our Yes, of course, you highlight. I just want to know who will be responsible for my 14,000 rupees. That is the problem here. That's why I have forwarded your mail ID to them, so they will revert you back for the paper. What will be the reward? Is it going to be cash or something? No, sir, I cannot commit you any refund amount, but I can arrange a direct contact to you from their side, so they will help you out with the same. Alright, so finally I have to pay the 14,000 rupees for nothing to the bank, right? I'm really sorry, sir. I didn't have a detail related to that because for drop transaction, the sale transaction, we don't have any updated. No, let me make one thing clear. I have closed my business 2 years back itself. I'm not running a business right now, and as you can see, the machine what you have given to me, it is showing the error message as system halt tamper, and this machine is not working for past more than 6 months, and I have closed my business back 2 years itself, and I'm not running a business anything. No transaction has been done in this particular machine. That is what I want to highlight here. And also only these machines, I'm not even using this machine, and you guys are debiting money for rental as a rental from each and every month. You guys are debiting rental from my account. So that is the problem I want to highlight. So without using this machine, I'm paying my rental each and every month. Plus again, if you are not using the device, you have to surrender the device. So someone has to come. Yeah. I have to surrender, right? I have written plenty of emails, and I placed daily placing calls to M-Swipe, and they are not taking the machine back. And finally, they have arranged some person to pick up the machine, and due to this lockdown, he is not coming and picking this machine. I spoke with that guy as well. I just want to confirm how can I get this cash back, because 25 times auto debit is nowhere it will happen in this world. Fine, I'll highlight this issue to our particular department. They will get in touch with it. So when can I I expect? have already shared your mail ID also. By evening, you will get the reward of that. So for the check bounces, nothing can be done, right? Yes, sir. For check bounce, it is not possible to refund this amount. So I have to pay the 14,000 to the bank. Any other solution for this, we will definitely give you. Okay, fine then. Okay, nothing else then. Thank you. Thank you for it. Okay, sir. Thank you for calling in, sir. Have an excellent day. See,
கடைசி தான் நடக்குது பார்த்தீங்களா. இப்போ 25 டைம்ஸ் செக் பவுன்ஸ் சார்ஜஸ் ஆக்சிஸ் பேங்க் சொல்லிட்டாங்க. எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட அது பெரிய ஸ்மால் லோன் இல்லை பெரிய லோனு பர்சனல் லோன் எந்த லோன் வாங்கியிருந்தாங்கனாலும் சரி செக் வந்து ஆட்டோ டெபிட் ஆகிறது வந்து 2 அட்டம் பண்ணுவாங்க. நார்மலி 2 அட்டம் பண்ணி ரொம்ப ரேர் கேஸஸ் 3rd அட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இல்லைன்னா டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் ரீச் பண்ணி ஒரு டேரெக்டாக தான் ரெக்கவரி டிபார்ட்மெண்ட் கேஷ் வாங்குவங்களே தவிர 25 டைம்ஸ் எந்த உலகத்துலேயும் செக் பவுன்சஸ் இது மாதிரி உள்ள கேஷ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணது. சரி, என் அக்கௌண்ட்டில் கேஷ் எல்லாம் ஃபைனலி செக் பவுன்ஸ் சார்ஜஸாக போயிடுச்சு. 25 டைம்ஸ்க்கு நான் கிட்டத்தட்ட 14,000 ப்ளஸ் செக் பவுன்ஸ் சார்ஜஸ் இப்போ ஆக்சிஸ் பேங்க் என்கிட்ட கிளைம் பண்ணிருக்காங்க. நான் இப்போ அவங்களுக்கு நான் பே பண்ணணும். இது யாரோட தப்பு? ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து இஃப் இன் கேஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லெட் இட் பி அ ஸ்மால் பிஸ்னஸ் ஒரு பிக் பிஸ்னஸ்னால் ஆப்வியஸ்லி உங்கள்கிட்ட கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். பேங்க்கில் டேட்டா டச்சில் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு மெஷின் வாங்கிப்பீங்க. சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா எஸ்பெஷலி இந்த M-Swipe இல்லை இதே மாதிரி வேறு சின்ன கம்பெனிக்கு சேவிங்ஸ் பேங்க்கோட டேக் பண்ணி தரேன் மெஷின் வாங்கிக்கோங்க சொல்லி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. தட் இஸ் ஒன் பாயிண்ட். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அவங்களுக்கு வந்து 5% கிரெடிட் கார்டு ஸ்வைப்னா 5% ரூபா நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா 5 ரூபா உங்களுக்கு போகும் ப்ளஸ் 18% GST அமௌண்ட் எடுப்பாங்க. அது இல்லாமல் மந்த்லி ரெண்ட்டு இந்த எடுத்துகிட்டு ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் மெஷினை இப்போ M-Swipe எடுத்துக்கிட்டிங்கன்னா அது க்ளோஸ் பண்ண வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ண விட மாட்டாங்க. மாதம் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் பாருங்கள். பேங்க்கு ஒரு ஃபோன் பண்ணோம், இவங்களுக்கு ஃபோன் பண்ணோம், கடைசியாக இப்போ என் பாயிண்ட்லேருந்து இப்போ எவ்வளோ பணம் போகுது பாருங்கள். இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? தட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின். M-Swipe கேட்டால் நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது இருக்கும். ஆக்சிஸ் பேங்க் அஃப்கோர்ஸ் அவங்க எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் சைன் பண்ணி கொடுத்துருங்க ஆட்டோ டெபிட்டுக்காக. ஸோ M-Swipe தான் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம்? இப்போ இஃப் இன் கேஸ் நீங்கள் ஒரு அட்வொகேட் இதை பார்த்துட்டீங்கன்னா இல்லை RBIலேருந்து யாராவது பார்த்துட்டு இஷ்யூவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் கிவ் மீ சஜஷன் இந்த கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. இது மாதிரி பண்ணால் இந்த அமௌண்ட் வந்து நான் ரிட்டர்ன் எடுக்கலாம், இல்லை இது மாதிரி இப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம், இதுக்கு மேலே எப்படி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம், இல்லை யாராவது இது ரிலேட்டடான பேங்கிங் ரிலேட்டட் செக்டரில் யாராவது இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கிவ் மீ சம் ஹெல்ப் ஐட்டம். இவங்ககிட்ட வந்து எப்படி நான் அந்த அமௌண்ட்டை வசூல் பண்ணுறது, இந்த மிஷின் எப்படி திருப்பி அவங்கள்ட்ட தூக்கி எறிகிறது. எஸ்பெஷலி நீங்கள் M-Swipe ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். ஏன்னா இவங்க வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் இப்போ பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா கூட மாதம் உங்களை பெட் பண்ணுறேன் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் டெபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அமௌண்ட் போயிட்டு வருஷமாக போயிட்டுருக்கும் ஃபார் நத்திங். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. M-Swipe கிட்ட வந்து எந்த ஒரு கால் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து யாராவது ஏஜென்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா வாங்கியிருக்கோம் சரி நின்னாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அப்போதைக்கு கார்டு ஸ்வைப் பண்ணுமே கார்டு தான் கார்டோடு தான் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. கார்டு எல்லாம் பிஸ்னஸ் நடக்காதுன்றதுக்காக இங்கே போய் மாட்டிக்காது, M-Swipe கிட்ட மாட்டிக்காது. அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு Paytm இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அது வந்து டேட்டா கேஷ் தான். நான் Paytm நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ண விரும்பல. இது மாதிரி நிறைய Paytm ஆகட்டும், ஃபோன்பே ஆகட்டும், கூகுள் பே வந்துருச்சு, நிறையாவும் இருக்குது. ஸோ அது மூலிமா ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இவங்ககிட்ட மாட்டிக்காதீங்க. இது மாதிரி தவிர நம்ம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்னால் இதுதான் நான் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்ன மாதிரி யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நிறைய வீடியோஸ் இருக்கும். அவங்களாம் பார்த்து நம்பி மட்டும் வாங்கி இப்படி மாட்டிக்காதீங்க. அதுதான் அவங்கள்ட்ட ஹைலைட் பண்ணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் டுடே. இது மேலே வேறு ஃபர்தர் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தயவு செஞ்சு ட்ராப் பண்ண போடுங்க. இல்லை நான் எப்படி சொன்ன மாதிரி ஹெல்ப் ஐட்டம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லெட் மீ சி உங்களோட எப்படி டீல் பண்ணலாம். கேஸ் போட்டால் தான் கிடைக்குமா, என்ன பரவாயில்ல எவ்வளோ பணம் போச்சு, கேஸும் போட்டு பார்த்துருவோம் என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போமே, அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரைட் வியூவர்ஸ், இது வரைக்கும் பொறுமையான வீடியோ பார்த்தது நன்றி. ஸ்டே சேஃப். முக்கியமாக கொரோனா வர போய்ட்டு வெளியே போகாதீங்க, வீட்லேயே இருங்க. லாக்டவுன் டைமு இன்கேஸ் நீங்கள் வெளியே போனாலுமே எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறீங்க வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இப்போ அதை முதல்ல வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. பாக்கெட்டில் குட்டி சானிடைசர் எப்பவுமே கேரி பண்ணிடுங்க. இப்போ இன்கேஸ் ஆக்சிடென்ட்டில் எங்கே டச் பண்ணால் கூட யோசிக்காமல் கையை அங்கேயே முதல்ல சானிடைஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப். இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் யூ ஹேவ் டு பி வெரி மோர் காஷியஸ். Stay protected with your family and friends. Be at home itself. Okay, so okay. Take care and have a nice day. Bye.